Ram Krishna Hare
कुंडले गणपती घंटी कौतुभमणि विलासित अंगीकार त्याचा केला नारायणे अंगीकार त्याचा केला नारायणे निंदते वंद्यते
की अपार वाल्मीकि किंकर वंद्य केली वाल्मीकि किंकर वंद्य भजन प्रमाण काय तो प्रपण जाणवे काय गोरपण जाणवे भजन प्रमाण काय तो प्रपण जाणवे
अंगीकार जाता केला नारायण अंगीकार जाता केला राजा मेरा
विठ्ठल 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 अंगीकार त्याचा केला नारायण निंद्यते गीतेने वंद्य केले अजामेळा भिल्ली तारणी कुंडली प्रत्यक्ष पुराणी वंद्य केली ब्रह्महत्याराशी पादकी अपार वाल्मिक किंकर वंद्य केला अंगीकार त्याचा केला नारायणे निंद्यते गीतेने वंद्य केले तुका म्हणे येते भजन प्रमाण काय तोरपण जाणवेते अंगीकार त्याचा केला नारायणे निंद्यते गीतेने वंद्य केले पुंडलीक वरदा श्री ज्ञानदेव पंढरीनाथ भगवान की माऊली श्री ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु श्री तुकाराम महाराज की सर्व संतों की जगद्गुरु श्री तुकाराम महाराज अभंग तप नाम अनुभवतो कोटी जन्म पुण्य साधन साधिले तेने आले आते हरिदास எவ்வளவோ புண்ணியத்தின் பலன்தான் நாம் இங்க உட்கார்ந்துருக்கோம்
ஏதோ அவர் கூப்பிட்டா நான் வந்தேன் அப்படிங்கிறது இல்லை. धन्य पूर्व पुण्य ओढवले नरुते संतांचे शरण बहुभाग्यमत. काय म्हणतात? धन्य पूर्व पुण्य ओढवले नरुते संतांचे शरण बहुभाग्यमत. काय म्हटलं मी? धन्य पुण्य रूप झाला संसार, देव आणि भक्त तुझा नाही विचार. अंगीकार त्याचा केला नारायणे. ஆரம்பத்தில் முதல் சர்மம். நிந்திக்கக்கூடிய காரியத்தை செய்தவர்கள் நிந்திக்கக்கூடிய காரணத்தை செய்தவர்கள் பகவன் நாமத்தினால வந்திக்கக்கூடியவராக ஆனார்கள். அது முதல்ல செலக்ட் பண்றது துக்காராம் மகாராஜ். அஜாமேளா பில்லி புராணத்துல நாம் பார்க்கிறோம். அஜாமேளன் எப்பேற்பட்ட பாபங்கள்லாம் செய்தான். சாஸ்திரத்திலே எவ்வளவு பாபங்கள் இருக்கோ அவ்வளவு செஞ்சான். வேதம் படிச்ச பிராமணன், உத்தமனாக இருந்தவன், ஒரு மழைக்காக ஒதுங்கினான். ஒரு குடிசை வீடு, அது தாசி வீடு. அதனால கெட்ட சவகாசம் வந்தது. சவகாசத்தினாலே கெட்டு போனான். யார்? அஜாமேளன். நமக்கெல்லாம் தெரியும் அஜாமேள உபாக்கியானம்னு ஒரு நாள் எடுத்துக்கிறோம். இவ்வளவு பாவம் செஞ்சவனுக்கு ஒரு நாள் நம்ம ஒதுக்கி அவனை உயர்வா சொல்றோமே, எதனால அப்படின்னு துக்காராம் மகாராஜ் சொல்றோம். அப்ப நம்மளுடைய பாக்கியத்துடைய விசேஷம் இப்பேற்பட்ட புராணங்கள் உள்ள தத்துவங்களை தெரிந்து கொண்டது. இந்த புராணத்துடைய தத்துவங்களை தெரிந்து கொள்ளணும்னா சத்சங்கம் தான் நமக்கு கதி. அது கிடைச்சதுனால நம்ம எல்லாம் பாக்கியவான். பாக்யாச்சா உதயா சந்தா
நம்ம ஜென்மா பூரா பாகவதாளுக்கு சாதுக்களுக்கு நாம் பாத்திரப்பட்டவர்கள் ஆனதுனால நம்ம ஜென்மா தன்யமாச்சு. ஒரு பாகவதன் பேர அபிமானம் நமக்கு வந்தாலே நாம் தன்யமாயிடுவோம். அதனால சத்சங்கம் இவனுக்கு லபிக்கலை. வேத பிராமணன், வேதத்தை பூர்ணமா அத்தியானம் பண்ணவன் அஜாமிளன் அவ்வளவு பாப்பங்களை செய்து விட்டார். கடைசி காலம் சுவாச பிரதிசுவாசம் இழுத்துட்டு இருக்கிற நேரத்துல குழந்தை வெளியில விளையாடிட்டு இருக்கான். அவனை கூப்பிடணும், நாராயணன் பேரு. நாராயணா அப்படின்னு கூப்பிட்டா இவனுடைய உயிர் பிரிந்தது. உடனே இவ்வளவு பாவம் செய்திருக்கான்னு ரெடியா தூக்கிட்டு வந்த யமதூதர்கள் விலகினார்கள். விஷ்ணு பாதர்கள் தங்களுடைய விஷ்ணு லோகத்துக்கு கூட்டிட்டு போனார்கள். எதனால அப்படின்னா கடைசி நேரத்துல அந்த நாமா அவனுடைய உச்சாரணம் அந்த நாக்குல வந்ததுனால. நமக்கு அந்த நேரம் வருமா? துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவனென்றே. துப்புடைய அடியார்கள் சோர்வு பண்ண நேரத்துல ரத்தம்லாம் சுண்டி போயிடும். ஒரு காரியம் எடுக்க முடியாது. எடுத்த சாமான்மை கை நழுவி கீழே விழும். அந்த நேரத்துல உனக்கு பகவன் நாம சொல்லணும்னு வரும். அதுவும் பாக்கியத்தினுடைய விசேஷம்தான். அதனால ஒன்றும் தவறு இல்லை. துணையார் நமக்கு ஸ்ரீமத் நாராயணன் துணை. ஒப்பினேனாகிலும் அடைந்தேன். எவ்வளவோ பாப்பங்கள் செய்திருக்கேன், என்ன கரையேத்துன்னு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு யோக்கியதை கிடையாது. இருந்தாலும் ஒப்பினேன் ஆகிலும் எதனால சொல்கிறேன்னா, யானைக்கு நீ அருள் செய்தமையால். ஒரு மிருகத்துக்கு நீ கிருப பண்ணிருக்க, ஒரு மிருகத்துக்கு கூட நீ கிருப பண்ணிருக்க. கஜேந்திரனுக்கு கிருப பண்ணிருக்க. நாராயணான்னு சொன்ன உடனே ஓடி வந்து அவனுடைய மனோவேகத்துக்கு ஈடு கொடுத்து கருடன் பறக்கலை. உடனே கருடன்ல இருந்து இறங்கிட்டான். திருவிக்கிரம அவதாரத்துல போற மாதிரி காலை வச்சு போறான். கருடன் ரொம்ப தள்ளி பறந்து வர்றார். வாப்பா சீக்கிரம் அப்படின்னா, நீங்களா இறங்கிட்டே நீங்க போங்க, நாம பின்னாலே. நீ இல்லாம நான் போனா என்ன விஷ்ணுன்னு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணார், கருடனை இடுப்புல வச்சுட்டு போனாராம். ஓடி வந்து அந்த யானைக்கு அருள் செய்து, யானைக்கு நீ அருள் செய்தமையால். இது இப்படி இருக்க, இந்த எய்ப்புங்கிறது நாளுக்கு 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 கவுண்ட் டவுன். நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கவுண்ட் டவுன். என்னமோ நம்ம ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கொண்டாடுறோம், ஆனா அது ஹாப்பி இல்லை. வருஷத்துல ஒரு வருஷம் போச்சு, அதான் ஞானம் உள்ளவர்கள் நினைப்பார்கள், ஐயோ இந்த வருஷம் போச்சு. ஆனா அவங்கள குஷியா கொண்டாடுறாங்க. வீட்டில எல்லாம் தோரணம் கட்டி, இவ அவளுக்கு வாயில கொடுக்க, அவ இவளுக்கு வாயில கொடுக்க. ஆனா சிந்தனை பண்ணி பார்த்தா ஒரு நாள் ஒரு வருஷம் போச்சு. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையுடைய நாட்கள் குறைஞ்சிட்டே இருக்கும்போது எய்ப்புங்கிறது ஒரு நாளைக்கு வந்து தானே தரும். யாரும் இதுக்கு தப்ப முடியாத. எய்ப்பு என்னை வந்து நலியும் போது
அப்ப என்ன வியாதியில நான் இருப்பேனோ, வயிற்று வலியோ, கழுத்து வலியோ, கால் வலியோ, நெஞ்சு வலியோ, அந்த வலியில தான் என்னுடைய நோக்கம் இருக்குமே தவிர உன்னுடைய நாமாவை சொல்லணும்னு எனக்கு வராதுப்பா. இப்பவே சொல்லிட்டு சரண்டர். என்னால் அப்ப சொல்ல முடியாது. என்னை நலியும் போது அங்கேதும் உன்னை நான் நினைக்க மாட்டேன். அதனால அப்போதைக்கு போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்தரவணை பள்ளியானே. ஏய்ப்புங்கிறது எல்லாருக்கும் வந்துடும். ஒவ்வொரு நாளும் யக்ஷன் கேட்கிற கேள்விக்கு தர்மபுத்திரர் ஒரு பதில் சொல்றார். யக்ஷன் எவ்வளவோ கேள்வி கேட்கிறான், அதுல ஒரு கேள்வி உலகத்துல என்னை ஆச்சரியப்படத்தக்க வகையில நீ எதை காண்கிறாய்? உடனே சொல்ற தர்மபுத்திரர், அன்னன்னைக்கு செத்து போறவனை பார்த்துக்கிட்டு நம்ம என்னமோ சாஸ்வதமா இருக்க போறோம்னு எண்ணத்துல இருக்கோமே, அதுதான் ஆச்சரியம். அப்போ அந்த நிலை வரும்போது நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்தரவணை பள்ளியானே. ஆனா இந்த அஜாமிளன் விஷயத்துல அவன் நாமா சொல்லணும்னு ஒண்ணு சொல்லல. அவன் பிள்ளையான்னு கூப்பிடுறான், நாராயணான்னு. அதுக்கே விஷ்ணு வாசகர்கள் வந்துட்டார்கள். கூட்டின்னு போனா அந்த நாமத்தினுடைய பிரபாவம் தான் என்ன துக்காராம் சொல்ற. எவ்வளவு பாப்ப காரியம் பண்ணியும் அவன் வந்திக்க கூடியவனாக ஆயிட்டானே அஜாமேளன். நிந்திய தேகித்தேனே, நிந்திக்கக்கூடிய காரியத்தை செஞ்சிருக்கான். ஆனா அவளை நம்ம எல்லாம் வந்திக்கிறோம். எதனாலன்னா நாமத்துடைய பிரபாவத்தினால உயர்ந்த இடத்துக்கு போனாங்க. இது பாக்கிய விசேஷம்னு பேர். பாக்கியம்னு உண்டு, அது எல்லாருக்கும் உண்டு. சாதாரண ஒரு கார் கிடைச்ச கூட எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் பகவான் கொடுத்துருக்கான்னு சொல்லுவோம். ஆனா பாக்கிய விசேஷம்ங்கிறது என்னன்னா ஞான பூர்ணத்துவத்துக்கு தான் பாக்கிய விசேஷம். அது அடைந்தானே அப்படின்னு துக்காராம் மகாராஜ் சொல்றார். அஜாமேளா பில்லி தாரலி புனலி புராணி வஞ்சகே புராணி வஞ்சகே தாரலி புனலி வஞ்சகே அடுத்ததாக ஒருத்தர் சொல்றார், அவன் பேர் பில்லின்னு பேர். துக்காராம் மகாராஜ் சொல்றார் பில்லினா வேடுவச்சின்னு பேர். மலையில வாழக்கூடியவளுக்கு என்ன நாகரிகம் தெரியும்? இன்னைக்கு கூட நாம் பார்க்கிறோம், ஆப்பிரிக்காலெல்லாம் இன்னமும் காட்டுவாசிகள் தான் இருக்காங்க. அவள் ட்ரெஸ் கூட அவளுக்கு என்னன்னு தெரியாது. கண்டதை சாப்பிடணும், அன்னன்னைக்கு வேட்டையாடி சாப்பிட்டு உயிரை வளர்க்கணும், வம்சம் வருது. ரெண்டே ஜோலி தான். மரத்தை குடைஞ்சி அதுக்குள்ள வீடு மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அவளுக்குன்னு ஒரு தர்மத்தை வச்சு அதுபடி நடக்கும். அது மாதிரி ஒரு வேடு வச்சு அப்படிங்கிற பில்லி. மராட்டியில பில்லினா வேடு வச்சு. யார் ஒரு வேடு வச்சு காட்டுல அங்க இங்க அலைஞ்சு பெரட்ட தலையோட இருப்பான். நகெல்லாம் நிறைய பெருசு. ஆனா பொம்பளை எல்லாம் நகம் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவார். நகம் வளர்த்தது நீங்களே வருதுனால அவளுக்கு சூர்ப்ப நகை. சூர்ப்பம்னா முரம்னு அர்த்தம். முரம் மாதிரி இருக்கும். அப்படி வளர்த்துட்டு பெயினை திட்டின்னு இருக்கா இப்போ எல்லாம். அது ஸ்டைலாம். அவ எதுக்க
வேடு வச்சு வளர்த்துருந்தா ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா என்னைச்சாலும் வீட்டை கிழிக்கணும். நீ கிழிக்கிறதுக்கு ஒரே ஆள் தான் இருக்க, அவங்க ஆத்துக்கிறவங்க தான் இருக்கிறது. அதனால பார்த்துக்கோங்க, வேடு வச்சு காடு காடா அலைஞ்சு இந்த வர அவள் என்ன பசி எடுத்தா அங்கே போய் ஏதாவது ஓடக்கூடிய ஒரு முயலை பிடிப்பல் கிழிப்பல் பச்சைய தும்பல். அப்படியே அங்க பக்கத்துல ஒரு நதி ஓடும், அதில் அப்படியே மூஞ்சி குடிப்பல் சொரிஞ்சுட்டு இருப்பல். இதுலேயே உங்களுக்கு டிசைன் மனசுல இருக்கும். அப்படி உள்ளவள் ஒரு மலையில ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய ஆசிரமத்தை கண்டாள். அது யாரோட ஆசிரமம்னா மதங்க மகரிஷியுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல வேத கோஷம் கேட்குது. பிராமணர்களுக்கு அதுதானே வேதம் தானே. வெந்த நீர் அருங்கலம் விரதி கேட்கலாம், அந்தணர் கருங்கலம் நான் மறையாரங்கம், திங்களுக்கருங்கலம் திகழ்முடிசே புனல், நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே. நமச்சிவாய நமச்சிவாய. விரதிகளுக்கெல்லாம் வெந்த நீர் அருங்கலம், நிறைய விபூதி பூசிக்கணும் சாதுக்கள். அந்தணக்கருங்கலம் நான்மறை ஆரங்கம், 6 சாஸ்திரம் 4 வேதம். அவதான் அதுதான் அவள் கடமை. நமக்கெல்லாம் எது அழகுனா நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாய. நமச்சிவாய 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 எப்போதும் சொல்லிட்டு இருக்கலாம், எந்த நேரத்திலையும் சொல்லிட்டு இருக்கலாம். அது மாதிரி அங்க வேத கோஷம் கேட்கறது இவள் பார்த்தால் அந்த வேதத்துடைய சப்தம் இவளுடைய மனசை அமைதிப்படுத்து. அமைதி இல்லாம தானே போறா. அப்படியே ஒரு ஆகர்ஷணம், பக்கத்துல போக கூடாதுன்னு தெரியாது. அவ ஏதோ ஒரு உயர்ந்த நிலையில இருக்காங்கிற ஒரு வித்தியாசமும் தெரியறதான். இப்படி இருக்கும்பொழுது மதங்க மகரிஷி பிரம்ம முகூர்த்தத்துல எல்லா சிஷ்ய 100கணக்கான சீஷர்களோட ஸ்நானத்துக்கு போகும்போது இவ போய் அந்த ஆசிரமத்தெல்லாம் அப்படியே பார்க்க, அப்ப வருவான்னு தெரிஞ்சோடனே ஓடி வந்துடுறா. அங்கேயே உட்காந்துருக்கா. அங்க வேதம் படிக்கக்கூடிய பாடசாலையில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போஜனம் போட்டுட்டு அந்த எச்சி இலையை கொண்டு போடுவார்கள். அந்த இலையில உள்ளதை எடுத்து சாப்பிட்டாளாம். மனசு அவ்வளவு உச்சிஷ்ட பிரசாதாசி ஆசை. உச்சிஷ்ட பிரசாதம் எனக்கு போக்கியங்கிற பாண்டங்களே நாமதேவர். ராமதேவர் சொல்ற, நீ எடுத்துக்கோ சாப்பிடுன்னா, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுறேன். ஐயோ அப்பா கோச்சுப்பார், ஒன்றும் கோச்சுக்க மாட்டார். அப்ப நான் சாப்பிட மாட்டேன். இப்போ குழந்தைக்கு குழந்தையாக சரி சாப்பிட்றேன், நான் ஊட்டுறேன் உனக்கு அப்படின்னு ஊட்டுற நாமதேவர் வாயில அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இவர் சாப்பிட்ற. நாமதேவன் சொல்ல, தகுமோ 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 உச்சிஷ்ட பிரசாதம். என்னுடைய பக்தனுடைய உச்சிஷ்ட பிரசாதம் எனக்கு போக்கியம்னா பகவான் எப்படி கீழே இறங்கி வராது நம்ம விஷயத்துல. இதை விட பகவான் இறங்கி வர முடியுமா? இங்க அந்த எச்சி இலையில உள்ளதெல்லாம் சுவீகரணம் பண்றார். அவளுக்கு நாளாக 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 இனம் புரியாத ஒரு அமைதி. இவர்கள் இல்லாத நேரத்துல ஆசிரமத்தெல்லாம் சுத்தம் பண்றார், வரார் போறார். இந்த பசங்களுக்கெல்லாம் பரிச்சயம் ஆயிட்டார். ஆனா மதங்க மகரிஷிக்கு தெரியாது. நாளாக 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 இவ்வளவு அங்கே இருக்காங்க. மதங்க மகரிஷிக்கு தேக வியோகம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய
ஒரு கட்டத்துக்கு வந்துட்டார். யோக அபியாசத்தினால அவரால் அது சாதனை பண்ண முடியும். சித்த புருஷர். பசங்கள்லாம் கூப்பிட்டார், பசங்களா எல்லாரும் வாங்க, உண்ணாதான் என்ன, நான் தேக வியோகம் பண்ண போறேன், அப்படின்னா உயிரை விட போறேன். இவ்வளவு நாளா எங்கிட்ட நீங்களாம் வேதம் படிச்சிருக்கீர்கள், உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வரம் தந்துட்டு போறேன், என்ன வரம் வேணுமோ கேளுங்க. உடனே எல்லாரும் ஆசைப்பட்டாரு. வருஷம் நின்றுட்டாங்க. பையன் போறான். முதல்ல உள்ள வந்த வானா, உனக்கு என்ன வரும்? ஜலஸ்தம்பம் பண்ணணும். ஜலஸ்தம்பம் அப்படின்னா என்னன்னா, தண்ணியில நடக்கக்கூடிய வித்தை எனக்கு பிராப்தி ஆகணும். அதை வாங்கி என்ன பண்ண போறான்? எல்லாத்தையும் காமிப்பான். இப்பேற்பட்டவன், இப்பேற்பட்ட சித்த புருஷன் நிறைய சிக்ஷா எல்லாம் சேருவான், ஆசிரமம் கட்டலாம். இந்த ரீதியில கேட்டிருப்பானா இருக்கும். ஜலஸ்தம்பம் பண்ணணும். ததாஸ்து. இப்படிதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட ஒரு யோகி வந்தார். யோகி வந்து நின்று இருக்கார். இவர் ஒன்றும் சொல்லல, பார்த்துட்டு இருக்கார். இந்த யோகிக்கு இவர் மேல கடுப்பாயிடுது. நான் எப்படி வந்தேன் தெரியுமா அப்படின்னார். எப்படின்னார்? ஜலஸ்தம்பம் படிச்சிருக்கேன், இந்த கங்கையில நடந்து வந்து உங்களை வந்து பார்த்துருக்கேன். என்ன சொல்றேன்? இந்த ஜலஸ்தம்பம்ங்கக்கூடிய ஒரு வித்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள்? 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டே. அப்படியா? ஆமா, 50 பைசா கொடுத்தா போட்டுக்காரன் கொண்டு போறான். இது இருக்குது. உட்கார்ந்து அவருக்கு வேதாந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தா அப்படின்னு வரும். இது மாதிரி பசங்க உத்னத்தை வந்து அக்னி ஸ்தம்பம் பண்ணணும், அக்னியில சுடப்படாது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணும். இவரும் எல்லாரும் ததாசு ததாசு. கடைசியில் இவரே சொல்றார், இந்த ஆசிரமத்தெல்லாம் சுத்தம் பண்ணி நமக்கு தரான்னு நீங்க ஒரு நாளைக்கு சொல்லியிருந்தே, அந்த அம்மா நான் பார்த்ததே இல்லையே, அவளை கூட்டிட்டு வா. பசங்கள்லாம் போய் அவளை, பாட்டி வாங்க, இங்க குருநாதர் கூப்பிடு. ஐயோ நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். வரணும், என்ன நடக்குது வந்து பாரு. நீ இழுத்துட்டு வந்து முன்னாடி பதறா. நமஸ்காரம் பண்ணணும் கூடிய சாமானிய தர்மம் கூட அவளுக்கு தெரியாது. ஆஸ்வாசப்படுத்துங்க, இத்தனை வருஷமா நீ பண்ணிருக்க, உனக்கு ஏதாவது பண்ணணும், நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், என்னால் தர முடியும் என்னுடைய யோக சக்தியினால. நீ எது வேணும்? ஐயோ எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சுவாமி, நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போறீங்களே. சத்குரு சாரிகா சோயரா ஜீவ்லக. சத்குரு யாருன்னா, நீ சத்குரு எப்படியோ பார்க்கிற, அவர் உயிர் தோழன்கிற. சத்குரு சாரிகா சோயரா ஜீவ்லக தோடிலா உத்வேக संसारीचा काय उत्तराये होऊन कवण्या गुणे जन्म नाहीने ऐसे केले माझं सुख माझं धाकविले डोळा धधली प्रेमगळा नाम मुद्रा. சத்குரு யார்? உயிர் தோழனல்லவா, நமக்கு வழிகாட்டி, நமக்கு நம்மளுடைய ஜென்ம பிராப்தி ஆறத்துக்கு உண்டான வழியை காட்டி நமக்கு அதுல பரிணமிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர் குருநாதர். அவருக்கு கைமாறி என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம் சுவாமி,
நான் மதங்க மகரிஷி விடலை. ஏதாவது கேட்டு ஆகணும், நான் புறப்படணும், நேராச்சு. அப்ப சொல்றா பாருங்க, அவ சொல்றது, மகாராஜ் எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும், அதை கொடுப்போம். ஆஹா, இப்படி யாரு சொல்ல போறா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ராம நாமத்தை உபதேசம் பண்ணார். நாமத்துடைய பிரபாவத்தை பார்த்துக்கோ. எதை உபதேசம் பண்ணார்? ராம நாமத்தை, தாரக நாமம். ராம நாம உச்சாரா ஜன்மாதி சாதன. ராம நாம உச்சாரா ஜன்மாதி சாதன. जन्माद्य साधक नाम स्मरणे मुनिजन तरले. नाम स्मरणे मुनिजन तरले. नाम स्मरणे मुनिजन तरले. नाम स्मरणे मुनिजन तरले. तारक मंत्र स्मरण. ராம 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 நாமத்தை உபதேசம் பண்ணினார். சந்தோஷம். அவருக்கு ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுமா, இந்த ராமாங்கிறது யாரு அப்படின்னு கேட்டோடனே மதங்க மகரிஷி சொல்ற, நீ அதுக்கு விசனப்பட வேண்டாம், நாமத்தை சொல்லு, நாமத்துக்கு உரியவன் உன்னை தேடி வருவார். தேடி வந்தார் இல்லையா? அப்ப துக்காராமன் சொல்ற பில்லி, அஜாமேளன சொன்ன பில்லி. அடுத்தாப்புல சொல்ற வால்மீகி மகரிஷி. ரத்னாகரன் ஒருத்தர் பேரு ரத்னாகர். नाव का ரத்னாகர். கொலை கொள்ளை இது அவனுடைய சொல்லி. கள்ளன். அப்படியே போவா. யாராவது நகை பொண்ணு வந்தா கத்தியை காட்டி மிரட்டி வாங்கிட்டு போய் நேர வீட்டுக்காரிக்கு போட்டு அழகு பார்ப்பார். பிரமாதமா இருக்கேன் டாலி, ஜோரா இருக்கு, எப்படி இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதம். ஆனா ஒரு வயிறு டிக்கெட் தான் கொஞ்சம் போது யாராவது வருவாங்க. ஒவ்வொரு நாளைக்கும்
கொலை கூட பண்ண பிரம்மஹத்யா ராசி. பிரம்மஹத்யா ஒரு இது விஷயத்துல ஒரு பிராமணனை கூட கொண்டிருக்கான். இவ்வளவு பாபம். இப்படி வரும்போது ஒரு நாளைக்கு நாரத மகரிஷி வரார். இவன் பார்த்தான் ரத்னாகர் பஜனை பாடகரே, உன் கழுத்துல போடுற அட்டியே தந்துடும். எதுக்குடா கேட்கற? எங்க வீட்டுக்காரங்க போட்டுப்பான். உனக்கு எதுக்கு? பஜனைக்காரனுக்கு துளசி மாலை தானே வந்தான். ஆண்கள்லாம் தங்க நகை போட்டுக்கலாம், செயின் போட்டுக்கலாம், ஆனால் துளசி மாலையும் அதோட சேர்ந்து போட்டுக்கணும். துக்காராம் மகாராஜ் சொல்றார். சிவாஜிக்கு உபதேசம் பண்ணும்போது கண்டி மெரவா துளசி விரதகரா ஏகாதசி மணவா ஹரிச்சா தாச துகாமணி மதுரி ஆச. அவருடைய சத்ரபதி விஷயத்துல ஆமி தேனே சுகி மணா விட்டல விட்டல முகி तुमसे ஏர வித்த தனதே மஜ மிருத்திகே சமான. என்னோட ராஜ பாரம்பரியம், ராஜாங்கிற அந்தஸ்து அதெல்லாம் எனக்கு மிருத்திக்கு சமம், மண்ணுக்கு சமம். நான் சொல்றதுக்கு கண்டி மெரவா துளசி விரதகராய விரதம் எடு, ஏகாசி விரதம். மணவா ஹரிச்சாத சத்ரபதி சிவாஜிங்கிறது பெருமைப்படுறதை விட நான் ஒரு பாகவதன்னு சொல்லி மணவா ஹரிச்சாத ஆசை துகாமணே மஜகே ஆசை. துளசி மாதம் நாரத மகரிஷி அப்பேற்பட்ட வைடூரியத்தினால செஞ்ச ரத்தின மாலை போட்டுன்னு வர, இது எனக்கு வேணும்னு கேட்கும்போது எதுக்குன்னு கேட்டால் என் மனைவிக்கு வேணும், போட்டு அழகு பார்க்கணும். உமக்கு எதுக்கு? சரி நான் தரேன், ஆனால் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அதை உன் மனைவிட்டு கேட்டு எனக்கு சொல்லும், அதுக்கப்புறம் என்ன தரேன். என்ன விஷயம்? நீ இதையே தொழிலா வச்சிருக்கேன்னு சொல்ற, இதுக்கு அவ்வளவு பாபங்கள் வரும். இந்த பாபத்துல உன்னுடைய மனைவி பாதி எடுத்துப்பாளா? பின்ன என் உயிர் தோழி, என் உயிர் மனைவி அவ எடுத்துக்காம இருப்பாள். அதுதான் நீ சொல்றது இருக்குதுப்பா. நீ அங்கவே கேட்டு சொல்லு. நீர் போயிட மாட்டாரு, இங்கேயே இருக்கேன், ஓடின. மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலகா சர்வம் நடக்கும். ஆதுகாரிட்ட போய் கேட்கிறார், இப்படி சொல்ற ஒரு பிராமணர், அவருக்கு நல்ல அட்டிகை இருக்கு, இது பாபம் நான் பண்றது, உனக்க வேண்டி பண்ணியிருக்கேன், நீ பாதி எடுத்து போய். ஐயோ, நீர் போட்டு அழகு பார்த்து அதோட சரி. நீர் மாவுளி அழகான திருஷ்டாந்தம் சொன்னார். சௌனாச்சே மாய பாபம் कौणाचे माय बाप कौणाचे गण गो कौणाचे माय बाप कौणाचे गण गो कौणाचे माय बाप कौणाचे गण गो कौणाचे माय Maya
எவ்வளவு சுற்றத்தார்கள் நமக்கு இருந்தாலும் கடைசி நேரத்தில் யாருக்கு கவனிப்பார்? இதை முடிச்சுட்டு அதை முடிச்சதுன்னு நீ போடுற பிளான் சரிதான், ஒரு நாளும் அது உன்னை விட்டு போக போகல. மிருக்க ஜடம், காணல் நீர் மாதிரி. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வாட்டு ஃபேமிலி செட்டில் பட்டு நான் வாட்டு இருப்பேன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் நிறைய விஸ்தாரம் பண்ணுவாள். ஒரு நாளும் இந்த விஸ்தாரம் முடிய போறதில்ல, அது வாட்டு இருக்கட்டும். ఏ సాతి ఆలియా ఒళగా శారంగలు నాయి సంసారవయ సాయిలరయా. ஓடி போய் மனைவிட்ட கேட்ட கேள்விக்கு அவள் சொன்ன பதில் இது. உடனே சோர்த்த முகத்தோடு வந்தான் நாரத மகரிஷிட்ட. ஏத்துக்க மாட்டாளாம். பார்த்தியா, இவ்வளவு நாளா நீ செஞ்சது யாருக்கு? சுவாமி, தவறு பண்ணிட்டேன், எனக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே நாரத மகரிஷி ராம நாமத்தை உபதேசி. ராம 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 பெருசாமி தாத்தாவை ஞாபகம் வச்சுக்கோமா? ராம 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 இதெல்லாம் மனசை கொடுத்த பெரியவர். அதனாலதான் இங்க உட்காந்து படிந்துட்டோம். ராம நாமத்தை உபதேசம் பண்ணினார். ராம நாம ஜபம் பண்ணார். தன் நிலையே மறந்த சகஜ சமாதிக்கு போயிட்டார். வருஷக்கணக்கில் அசைவே இல்லாம இருக்கும்போது கரையான் எல்லாம் கூடு கட்டி எடுத்தோம். கரையான் கூடு கட்டி எடுத்தோம். அப்படி தன்மயமாயி வெளியில வந்தவர் கடைசி எப்படி வந்தார்? ரத்னாகரன் வால்மீகி மகரிஷியாக வந்தார். வால்மீக் அப்படின்னா கரையான் அர்த்தம். வால்மீக் அப்படின்னு பேர், அதுவும் மராட்டி பேர். வால்மீக் கரையான். கரையான் புற்றிலிருந்து வெளியில வந்ததுனால வால்மீகி மகரிஷி. எப்படி நாமத்துடைய பிரபாவம் பாவத்தை செய்தவர்களுக்கு கூட அது புராணத்துல அவர்கள் வர வச்சு அவர்கள் வர வந்திக்கக்கூடிய ஆக்கினது நாமத்துடைய பிரபாவம். இதே இங்க சொல்ற துக்கமணே तुकमणे ये ते भजन प्रमाण मने ये ते भजन प्रमाण
तुकामणे येते भजन प्रमाण காய தோரப்பணம். எப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியில நம்ம எல்லாம் கொண்டு வைக்க முடியும். இதுவே போறோம், இதுவே போறோம். பேச பேச ராம் 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 ராம், நடக்கும்போது ராம் ராம் ராம், உட்காரும்போது ராம் ராம் ராம். ஞானதேவா மௌன ஜபமால அந்ததி ஞானேஸ்வரர் சொல்றார். மனசால நான் நாமம் சொல்லிட்டு இருக்கேன். ஜபமால மனச ஆரம்ப சாதகனுக்கு ஜபமாலை வேணும். அதுவே பழக்கப்படுத்துனா ஜபமாலை கூட பத்திரமஸ்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. எண்ணிக்கை ஒன்றும் கணக்கு ஒரு உத்வேகத்துக்காக அது என்றது பழக்கம் உண்டு. அதனால தவறு இல்லை. சர்வசாதாரணமா வந்தாச்சுன்னா வாத்தியங்களை வச்சுட்டு சொல்லு, ஹார்மோனியம் வச்சுட்டு சொல்லு, மிருதங்க கொட்டின்னு சொல்லு. வாத்தியங்களை நிறைய வச்சுக்கோங்க. லாவோனி மிருதங்க ஸ்ருதி தாள கோஷம் சேவு பிரம்மரசாவளி துகராமர். லாவோனி மிருதங்க லாவோனி மிருதங்க ஸ்ருதி தாள கோஷ லாவோனி மிருதங்க
தாளம் போட்டுன்னு சொல்லு, வாத்தியங்கள்லாம் வச்சுன்னு சொல்லு, இஷ்டப்படி சொல்லு. டயர்ட் ஆகிட்டானா படுத்துன்னு சொல்லு. நிஜல்யானே காத்தா உபா நாராயணா. படுத்துன்னு சொல்லு. நேமம் கிடையாது. வடக்க பார்த்து சொல்லணுமா, கிழக்க பார்த்து சொல்லணுமா, எந்த திக்கிலையும் எப்பவும் எந்த நேரத்திலையும் சொல்லலாம். இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அவதார புருஷால் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை அடைந்தவர்கள் சொல்றதெல்லாம் வேதத்துக்கு சமானம். நாமத்தை எப்படின்னு சொல்லலாம். அதனால இங்க சொல்ற துகாமனே ஏதே பஜன பிரமாண காய தோரப்பண ஜாழ வைத்து எப்பேற்பட்ட பாபங்களும் எரிஞ்சிடும். பர்வதா பிரமாணே பாதக கரணே வஜ்ரலேப ஹோனே பர்வதா பிரமாணே பாதக கரணே. ஒரு நாமா பொசிக்கிடும், ஒரு நாமா பொசிக்கிடும். நமச்சிவாயங்கிற ஒரு நாமா பொசிக்கிடும். பர்வத அளவுக்கு நீ பாபம் செஞ்சதா கூட கவலை இல்லை. ஆனா அதுல இன்னொரு விஷயம், நீ என்ன நினைக்கிற? அப்ப பாவம் செஞ்சுட்டு நாமா சொல்லலாமே, நல்லா இருக்க. அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறாங்க. எவன் ஒருவன் உள்ளுணர்ந்து நாமா சொல்கிறானோ அவனுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே தோன்றாது. மலையளவு ஒரு விறகு இருக்குன்னா அதை பொறுத்ததுக்கு மலையளவு தீக்குச்சி வேணுமா? ஒரு தீக்குச்சி போருமே. அது மாதிரி ஒரு நாமா பொசிக்கிறோம். அடுத்தாப்புல பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு தோன்றாது. ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார். அதையே இங்க துகாராம் மகாராஜ். இதுலதான் பேத மனப்பான்மை இல்லாத ஒரு தர்மமாக நம்மளுடைய நாம சங்கீர்த்தனம் கூடிய தர்மம். அமிர்தாவு நீ கோட நாம்தேவ் மகாராஜ். கோட் கோடன்னா மரண்ட திரிப்புன்னு அர்த்தம். ஆனா திருஷ்டாந்தம் என்ன? கோடுன்னா திகிட்டாத திரிப்பு, திகிட்டா. அது எது? உன்னுடைய நாம். அமிர்தாவு நீ கோட நாம துஜே தேவா. அமிர்தத்துள், அமிர்தத்தை காட்டிலும் உனி அப்படிங்கிற ஒரு சப்தம் எதுனா அமிர்தத்தை காட்டிலும். அமிர்தா உனி काय म्हणतात? काय म्हटलं मी? बरं का? வாரகரி யாத்திரையில் வரும் சாய்
₹5 चाय अमृत तुल्य, அமிர்த துல்லிய. வாரகர் யாத்திரைனா அமிர்தம் ₹5 கிடைக்கும். கூப்பாடு போடுவான். அமிர்த துல்லியம் சாயா ₹5. என் நாமதேஷ் महाराज अमृतावुनी बोल नाम तुझे देवा, अमृतावुनी बोल नाम तुझे देवा, अमृतावुनी बोल नाम तुझे देवा, अमृतावुनी माझे केशवा भान घे, मन माझे केशवा भान घे, सांगा पंढरीला काय करूया, सांगा पंढरीला तुकाराम महाराज சொல்றார், ஞானேஸ்வர भगवान சொல்றார், आमका तमका मध्ये पट नको, चांगला मार्ग आहे. चांगला मार्ग काय? नामसंकीर्तन मार्ग ते म्हणतात. எவ்வளவோ காரியங்கள் நமக்கு இருந்தாலும் கூட அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், இதை விட்டேன். விரதம் நிறைய எடுத்துக்கிறது. உன்னால முடியாததை நீ செய்ய வேண்டாம். முடிஞ்சா செய்ய, முடியாததை செய்ய வேண்டாம். ஒன்றும் தோஷம் இல்லை. நம்ம மார்க்கம் அப்படித்தான் சொல்லியிருக்கோம். ஏகாசி விரதம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? அந்த காலத்துல இருந்தால தாத்தா இருந்தார், பிரசாந்த தாத்தா நெருஞ்சல ஒப்பவா. இப்ப அதை ஒன்றும் பண்ண முடியும். அவா வாழ்க்கை ஏகப்பட்ட வியாதி. நெருஞ்சல உபவாசனை பண்ண முடியுமா? ஏதோ ஒரு வேளை ஆகாரம் எடுத்துக்கணும். நிஷித்தமாக ஆகாரம் என்னதான்? சப்பாத்தி. தோஷம் கிடையாது, புண்ணியம் தான். பஞ்சாப்காரன் தினம் சப்பாத்தி சாப்பிட நிறைய புண்ணியம். அது
அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஞாபகப்படுத்துறோம். ஏதோ இவா ஏகாதசி இருந்து காலம்புற சப்பாத்தி, மத்தியானம் பூரி, ராத்திரி சாலட்டு, பால். ஏகாதசி அன்னைக்கு தான் கலோரி ஜாஸ்தியாயிருக்கு. ஏகாதசியா ஏகாதசிங்கிறதுக்கு நம்ம பாரதிய சம்பிரதாயம் சொல்றது 11 எது ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனசு 1. ஆக 11 பகவான் பக்கத்துல திருப்பதுதான் ஏகாதசி. இது துகாராமான ஸ்பஷ்டமாக சொல்ற படிலே வள திருப்புறது எதை இந்திரியா சகலா படிலே வள இந்திரியா சகலா படிலே வள இந்திரியா சகலா படிலே வள இந்திரியா पांडुरंग ध्यानी पांडुरंग मनी जागरी स्वप्ने पांडुरंग स्वप्न धर्म कचा मिचाना वरपड़े पांडुरंग नीदा वरணும் तुकाराम படிலே வளன இந்திரியா சகலா எல்லாம் உன்னை நோக்கி பார்க்கணும். உன்னை பார்க்கணும். தினம் கோவிலுக்கு வரணும். உன்னை பார்க்கணும். நடக்கிறது உனக்காக. நான் வாழ்றதே உனக்காக. ஒவ்வொன்றும் ஸ்வீகரணம் பண்ணும்போது அவனுடைய ஞாபகம் வரணும். சாப்பாடு சாப்பிடும்போது உன்னுடைய கிருப்பையினால ஒரு வார்த்தை சொல்லு. நீ நீரை சுற்றி மந்திரம் சொல்றது இருக்கட்டும், மந்திரம் சொல்ல வேண்டாங்கல்ல. உன்னோட கிருப்பையினால நான் சாப்பிடேன். அப்படி எங்க போய் உன்னோட கிருப்பையினால நடக்கிறேன். அது உங்களுக்கு ஏதோ பேச்சுக்கு இல்லாம உள்ளுணர்ந்துங்கிற உள்ளுணர்ந்து பாரு. நீ பாரு. ஆஸ்பத்திரிக்கு போனா தான் தெரியும். அது அந்த எலும்பு முறிவு அந்த இதுக்கு போயிட்டா அத்தனை காலை தொங்க போட்டு கொத்தனை கையை தொங்க போட்டுங்க கழுத்தை தொங்க போட்டு சாக்கில் கண்ணு ஐயோ பார்த்தாலே பாரு. அதெல்லாம் இல்லாம வச்சுட்டாங்க. ராமகிருஷ்ணகிரி ராமகிருஷ்ணகிரி மந்திரா ஜப்பாவா சர்வகாலம் யாவேன பாஷன சதாம் சாதன வாத்தாசையான விட்டோபாச்சி. இப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற துகாராம் மகாராஜ் நாமத்தினுடைய பிரபாவம் என்ன? ஆனா இங்க எல்லாரும் ஒண்ணுதான். 4 பிரிவாக இருக்கலாம். நமக்குள்ள பிரிவு இருக்கு. 4 சமுதாயங்கள் இருக்கு. அது எது மாதிரின்னா காத்தாடிக்கு 4 ரெக்கை இருக்கிற மாதிரிங்கிற சோக்காமகளோட தர்மபத்தினி. காத்தாடிக்கு 4 ரெக்கை இருக்கு. ஆனா 4 ரெக்கையும் 4 கலர். ஒன்னு சிவப்பு, ஒன்னு பச்சை, ஒன்னு மஞ்சள், ஒன்னு வெள்ளை. ஆனா காத்தாடி சுத்தும் போது அந்த கலர் தன்னை பரிமளிக்காது. புதுசா எல்லாம் ஒண்ணு போல சேர்ந்து ஒரு கலராகுமே. அது மாதிரி தான் நான் அவகானா அவகான
पंढरीचाराया मी पण गेलाया अवघा पंढरीचाराया உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவன் என்ன ஜாதி நம்மளாம் என்ன ஜாதின்னா பக்த ஜாதின்னு பாரதாஸ் சொல்றார். अहो पांडुरंगा आमुची विज्ञापना एक नामाचा उच्चार संतांच्या संगात पुरावा हेतो जन्मोजन्मी आमुची विज्ञापना भक्ताची जाती भक्ताची कुली जन्मदे निर्धारी देवराया आमुची विज्ञापना भानुदास म्हणे तुझो नको धंदा रात्री दिवस गोविंद वाचे नाम काय म्हणतात रात्री दिवस गोविंद वाचे नाम आमची विज्ञापन भानुदास भक्ताची आ जाति என்ன ஜாதியில பிறக்க வைக்கணும் பக்த ஜாதியில என்ன பிறக்க வைக்கணும் நான் பக்தன் எனக்கு அது பெருமை நமக்கு அதுதான் பதவி இந்த பதவியே சச்சிதானந்த பதவி பிரம்ம பதவி மற்ற பதவியெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போய்டும் மந்திரியா இருக்கலாம் 5 வருஷம் இருக்கலாம் அப்புறம் அவனுக்கு போய்டும் வேற ஒருத்தன் வந்துடுவார் இது பிரம்ம பதவி அப்படி இல்லை आयुष्याच्या या साधने सच्चिदानंद पदवी घेणे तुकाराम महाराज म्हणतात आयुष्याच्या या साधने सच्चिदानंद पदवी घेणे பிரம்ம பதவி இது பகவானாக பார்த்து கொடுக்கும் இதுக்கு எலெக்ஷன் கிடையாது செலக்ஷன் நீ வா எல்லாருக்கும் பிராப்தி ஆகாது எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சத்சங்க பிராப்திங்கிறது அவன் நினைச்சவனுக்கு தான் கிடைக்கும் அதுல நம்ம பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் சத்சங்கமே நம்முடைய வாழ்வாதாரமாக நம்ம குருநாதர் ஆக்கிட்டு போயிட்டார் மகா பெரியவாள்லாம் இந்த கிராமத்துல இருந்திருக்கிறார் பெரியசாமி சாஸ்திரிகள் கூடிய பிரம்மானந்த எதிகள் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு ஒண்ணும் தெரியாது அண்ணாவை கூட்டிட்டு வந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தார் அவர்
எனக்கு தீட்சை கொடுத்தார், வாரக்கரி சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா குருவுடைய அனுகிரகத்தை அனுபவத்தினால உணரலாம். அவர் அன்னைக்கு பண்ணினதை இன்னைக்கு நான் உணர்றேன். காரணம் என்னன்னா, குரு ಭಜನಾರ್ಥ ಮಹಿಮಾ ನಕಳೆ ஆகம நிகமாச்சு. குருநாதனுடைய கிருபை எப்பேற்பட்டது அப்படிங்கிற புஸ்தகத்துக்கு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. பின்ன அனுபவதே தானே குருபதி சேரி வாசி, அனுபவத்தினால உணரலாம். மகாராஷ்டிரா எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கோம்? இவங்க இருக்கிறவெல்லாம் கிட்டத்தட்ட 25 வருஷம் பழக்கம். வாரக்கரி யாத்திரை போகும்போது ஜனங்கள்லாம் கூட வரக்கூடியவர். பரமேஸ்வர மகாராஜ் மகான், அவருடைய கிருப்பையினால நமக்கு சாத்தியமாச்சு. ஒவ்வொருத்தரை காமிச்சு கொடுக்குறாரு இல்லையா, இவரை பிடிச்சுக்கோ. பாபா மகாராஜ் நமக்கு கொடுத்தார், தீட்சை கொடுத்தார், வாரக்கரி சம்பிரதாயம். அது மட்டும் இல்லாம இடம் கொடுத்து மடத்தை கட்டிக்கோன்னு சொன்னார். இன்னைக்கு சுதந்திரமா யாரு நினைச்சாலும் பண்டிகைபுரம் போகணும்னா போகலாம். உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இருக்கு, சாப்பாடு வசதி, போஜன வசதியும் இருக்கு. அது எந்தவித கட்டணமும் கிடையாது. எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு நம்ம சமஸ்தானம் பண்ணியிருக்கு. நீங்கள்லாம் போனால் அங்கே போய் தங்கலாம். இல்லை அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு 4-5 விசேஷம் நடக்கிறது. அந்த விசேஷங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தால் அங்கே தான் நாங்கள்லாம் இருப்போம். எங்கள் கூட தங்கிக்கலாம். அவகா ரங்கி ரங்கி ரங்களா ஸ்ரீரங்கோ, இதுதான் ரங்கி ரங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கலாயிருக்கும். இதுதான் நமக்கு கிடைக்க போறது. இதை விட என்ன வேணும்? ये तुकाराम महाराज होता, तुकामणे येते भजन प्रमाण काय भगवान के प्रधान एवढा प्रभु भावे तेने संपुष्टी राहावे. होय भक्ती केला तैसा रवी धरावी ती इच्छा. एवढा म्हणजे काय? केवढा. करेक्ट. एवढा प्रभु भावे तेने संपुष्टी राहावे. होय भक्ती केला त्याचा परवी धरावी ते इच्छा. आला आला होय भक्ती केला तैसा पुरवी तरावी ते इच्छा. புக்தி முக்தி ரெண்டு இருக்கு. புக்தினா என்ன, முக்தினா என்ன? முக்திங்கிற பிரம்ம பிராப்தி. புக்தி அப்படின்னா இகலோகத்தில் உள்ள சௌகரியங்கள், அதுவும் அது கொடுக்கும். இகலோகத்தில் உள்ள சௌக்கியமும் நமக்கு கொடுக்கும், உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும். பயப்படாது. நாமா சொல்லு, நாமா சொல்லு, நாமா சொல்லு, எப்பவும் எங்கும் நாமத்தை பற்றியே பேசு. நாமமே நமக்கு துணை அப்படிங்கிற உள்ளுணர்வோட நாம சொல்லு. நீ வேடிக்கையா சொன்னா கூட அது பலன் தரும், அது பலப்பிராப்தி.
இதுதான் அடியார்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதுக்காக வேண்டியே அவர்கள் இறங்கி வந்தார்கள். அதுதான் நம்ம சம்பிரதாய பஜனைகளை பாடுறோம். சாந்த மகாந்தோ நிவசந்தி சந்தஹா வசந்தவத் ஹிதம் லோகச்சரந்தஹ தீர்ணா ஸ்வயம் பீம பவாரணம் ஜனான் அஹேதுனா அஞ்ஞான பிதாரயந்தஹ. லோகக்ஷேமாத்திரத்துக்காக வேண்டியே பரப்பட்டு பாகவதெல்லாம் போறார். அது மாதிரி நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு வார காலம் அதில் இருந்துட்டு வரணும்னால பரப்பிட்டு வந்திருக்கு எல்லாம். ஒரு நிமிஷம் அங்கங்க போது எல்லாரும் அப்படி பாராயணம் பண்றாரு. என்ன ஸ்பீடு! ஏன்னா 7 நாளுக்குள்ள 4000 சொல்றோம். நம்மளா இப்படியே கை போறது, வைப்பர் மாதிரி போடுறது. அப்ப என்ன ஸ்பீடு பாடாந்திரம் ஆயிருக்கும் அவருக்கு. அதே ஜீவனா தான் வச்சுட்டு இருக்கா. கண்டஸ்தமா இருக்க சில வழக்கு பாராம சொல்ற 4000 அபங்கத்தை குரு கிருப்பை இதுதான் வேணும். அதே துக்காராம சொல்ல நாமத்துடைய வைபவம் நீ உள்ளுணர்ந்து நீ சொல்லு, உனக்கு அது துணை நிற்கும். எவ்வளவு பாபங்கள் செய்தாலும் அதெல்லாம் போக்கடிக்கப்படும். எப்படி புராணங்கள்ல சபரி, வால்மீகி, அஜாமிளன் போன்றவர்கள்லாம் வேண்டாத காரியங்களை செய்தால் கூட அவர்களை அதுல இருந்து காப்பது உயர்ந்த நிலைக்கு அடைந்ததை நாம் புராணத்துல பார்க்கிறோமே. அது மாதிரி இந்த நாமும் நம்மளை காப்பாற்றும், நமக்கு தேவையா உள்ளதை கொடுக்கும். நாம் எப்படி போகணுங்கிற கூடிய வழியை அதுவே சொல்லும். அதுக்கு பேர் தான் மார்க்க பத்து. ஆலியா ஆகாத நிவராவே அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு. துகராமாரா சொல்ற வரக்கூடிய விபத்துக்களை தவிர்க்கும், விபத்திலிருந்து காப்பாற்றும். இப்படி சொன்னேனே, இப்படி ஆட்டோக்காரன் இடிச்சுட்டு போயிட்டானே, கிடைக்கணே, நீங்க தானே சொன்னேன் இன்னைக்கு விபத்தே வராது. துக்காராமது எப்பேற்பட்ட விபத்து வர ஆரம்பிச்சது இதோட விட்டுருக்கேன். அதை உணர்ந்துக்கும், அதை விட்டாது. அதுவே போகும், அதுவே போகும். இதுதான் துக்காராம் மகாராஜ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மேலும் மேலும் பக்தி வளர்ந்துட்டே இருக்கணும், எப்போது சகோதரத்துவம் வளரணும், நம்ம நாடு க்ஷேமமா இருக்கணும், உலகமே க்ஷேமம். ஆதா விஸ்வாத்மகே தேவி. என்ன வரி! யாராவது சொல்லுவாங்க. ஆனா மாவலி ஞானேஸ்வரர் உலகமே க்ஷேமமா இருக்கணும், உலகமே க்ஷேமமா இருக்கணும். ஆதா விஸ்வாத்மகே தேவே ஏனே வாகி யஜ்ஞே தோஷாவே தோஷோனி மஜ தியாவே பசாயதானே. மங்களங்கள் உண்டாகும். நம்ம பிரதமர் அயர்லாந்துல இருந்து தமிழ் எழுதின அந்த சோழ காலத்தோட இதை கொண்டு வந்திருக்கார். எப்படி வாங்கினார்? வரும் ஒரு நாட்டிலிருந்து வாங்க முடியுமா? வாங்கிட்டு வந்திருக்க. தமிழ் தமிழ்னு பேசுறவன் ஒத்தனாவது அப்ரிசியேஷன் பண்ண, ஒத்தனாவது அப்ரிசியேஷன் பண்ணல. தமிழ் தமிழ்னு மாரடிச்சுன்னு இருப்பாங்க. கொண்டு வந்து எப்பேற்பட்ட காரியம் செஞ்சிருக்காரு. ஆஹா, சும்மா தமிழ் வாழ்ன்னு சொன்னா பாருங்க, தமிழை உள்ள நின்று உள்ளது உள்ளபடி வரவேற்கணுமா வந்தாமா? லேசில கிடைக்குமா சோழர் காலத்தினுடைய செப்பேடுகள்? அது இன்னொரு நாட்டில். இதுக்கு எத்தனை வருஷமா போராடி அவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அப்படியே பத்திரப்பட்டு இப்ப தமிழ்நாட்டில் கொடுக்க போறார். ஒரு மொழியோ ஒரு நாடோ எதா இருந்தாலும் அதுல விசுவாசம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த விசுவாசம் நேர்மையோடு இருக்கணும். நம்ம மொழி வளரணும், அடுத்த மொழி தாழணும்னோ, நம்ம நாடு வாழணும், இன்னொரு நாடு போகணும்னோ நினைக்காம நமக்கு சொல்லிக் கொடுக்குற அனைத்து உலகத்தினுடைய மக்களும் நம்மளுடைய மக்கள்.
குடும்பம் வசுதேவ குடும்பகம் அப்படின்னா உலகத்தையே சொல்றார். உலகத்தையே அப்படிதான் சகோதரத்துவம். இந்த சத்சங்கம் தான் அதை பிராப்தி பண்ணும். இங்க எவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதி. ஆனா யாரு என்னன்னே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் ஒரே ஜாதி. என்ன ஜாதி? பக்த ஜாதி. ஞானேஸ்வர धर्म की अधर्म का प्राणियों में विश्व का हर 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 महादेव। भूमाता की, गौ माता की, भारत माता की, छत्रपति शिवाजी महाराज की, पतित पावन भगवान नाम की, भागवत धर्म की। पांडुरंग हरि, पांडुरंग हरि, पांडुरंग हरि।